ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்க பார்க்க போறது இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன காந்தாரா சாப்டர் 1 படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்துல ரிஷப் ஷெட்டி டைரக்ட் பண்ணி லீடா நடிச்சிருக்காரு. அவரு கூட ருக்மிணி வசன், ஜெயராம் இவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ள போலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் 2022ல காந்தாரா படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் பார்த்திருந்தீங்கன்னா அந்த காந்தாரா அப்படிங்கிற ஒரு ஊர்ல சாமி இருக்கிற மாதிரியும் இல்ல சாமி அருள் இருக்கிற மாதிரியும் காட்டுவாங்க. அந்த படத்தோட கடைசியிலேயே ஒரு சாமி வேஷம் போட்டு வில்லனை கொலை பண்ணுவாரு. அந்த சாமி அருள் எப்படி வந்தது அந்த ஊருக்கு, அந்த சாமி யாரு, அந்த வேஷம் எதுக்காக போடுறாங்க, இப்படின்னு பல கேள்விகள் அந்த படம் பார்த்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இருந்தது. சோ இதுக்கான விட தான் இந்த படம். இந்த படத்தோட ப்ரீக்வல் தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட கதையை ரொம்ப சொல்லி நான் ஸ்பாயிலர் பண்ண விரும்பல. கிளிம்ஸா சொல்லணும் அப்படின்னா, காந்தாரா ஊர்ல இருக்கிற அப்பாவி மக்களை ஒரு ராஜா ஏமாத்துறாரு. அந்த ராஜாவை திரும்ப இந்த மக்கள் பழி வாங்குறாங்க. அதுதான் கதை. என்ன ஏமாத்தினாரு, எப்படி ஏமாத்தினாரு, இந்த ஊர்ல சாமி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க, அது உண்மையா, அந்த மக்கள் எப்படி பழி வாங்கினாங்க, இதெல்லாம் காட்டுறதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு பாசிட்டிவா தோன்றது, இந்த படத்தோட டெக்னிக்கல் டீமுக்கு ஒரு பெரிய கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். எந்த இடத்துலயுமே எந்த சீன்லயுமே பிசிறு தட்டாம விஎஃப்எக்ஸ், செட் ஒர்க், சினிமோட்டோகிராஃபி, பிஜிஎம், ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படின்னு இந்த டீம்ல இருக்கிற எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்திருக்காங்க, கலக்கிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விஎஃப்எக்ஸுக்கு எல்லாம் எவ்வளவு மெனக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அவ்வளவு எவிடென்டா தெரியுது. சூப்பரா இருந்தது. புலி எல்லாம் விஎஃப்எக்ஸ்ல பண்ணிருக்காங்க, அப்படி நெஜ புலி மாதிரி அவ்வளவு கம்பீரமா சூப்பரா நடந்து வருது. இந்த மாதிரி நிறைய சீன்ஸ் விஎஃப்எக்ஸ் கலக்கிருக்காங்க. பிஜிஎமும் ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்த மாதிரியே இந்த பார்ட்லயும் பிரிச்சிருக்காரு. அடுத்ததா பெர்ஃபார்மன்ஸ். ரிஷப் ஷெட்டி இந்த படத்துக்காக நிறைய அவார்டு வாங்க போறாரு. டைரக்டராவும் சரி, ஆக்டராவும் சரி. ஆக்டரா வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. குறிப்பா இன்டர்வலுக்கு அப்புறம் வர ஒரு சீக்வன்ஸ் அண்ட் கிளைமேக்ஸ் போர்ஷன் இதுல எல்லாமே கலக்கிருக்காருன்னே சொல்லலாம். அதுக்கு ஈக்குவலா ருக்மிணி வசந்துக்கு ஒரு மீட்டி ரோல் சூப்பரா பண்ணிருக்காங்க. இது போக ஜெயராம் அந்த ராஜாவா நடிச்சவர், சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்திருக்காங்க. அண்ட் அடுத்த பார்ட்டுக்கான லீடையும் பக்காவா கொடுத்திருக்காங்க படத்தோட முடிவில். சரி, இப்போ இந்த படத்துல எல்லாமே பாசிட்டிவ்ஸ் மட்டும் தானா, நெகட்டிவ் சைடே எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நெகட்டிவ் சைடே இருக்குது. குறிப்பா அந்த படத்தோட டியூரேஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் லெங்தா டிராகியா தான் போகுது. அண்ட் நிறைய காமெடி சீன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அதுல பெருசா சிரிப்பும் வரல, கொஞ்சம் டைம் ஓட்டுற மாதிரி தான் இருந்தது. இந்த படம் முடிஞ்சு நீங்க வெளியே வரும்போது காதை 2 வாட்டி நீங்க இழுத்துட்டு தான் வருவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு லவுடா அந்த சவுண்ட் இருக்கிறதுனால ரொம்ப நமக்கு காது அடைக்குது. இந்த சீனோட இன்டென்ஸுக்கு அந்த சவுண்ட் வேணும் தான், ஆனா இந்த அளவுக்கு லவுடா இருந்திருக்க தேவையில்லை. மேபி நான் பார்த்த தியேட்டர்ல அந்த மாதிரி வச்சுட்டாங்களா என்னன்னு தெரியல. மொத்தத்துல இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆன இந்த படம் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணிருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சுமாரான ஃபர்ஸ்ட் ஹாஃப், நல்ல இன்டர்வல் பிளாக், ஒரு சூப்பரான செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் அண்ட் எக்ஸலண்டான கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ், இப்படின்னு இந்த படம் ஒரு நல்ல படமா அமைஞ்சிருக்கு. நல்ல விஷுவல்ஸ் அண்ட் விஎஃப்எக்ஸ்க்காகவே இந்த படத்தை தியேட்டர்ல போய் முடிஞ்சா பாருங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை.